श्लोकम 29 किं रोदिषि सुदुर्बुद्धे का प्रीतिस्तेनया सह 29வது ஸ்லோகத்துல முதல் லைன் அப்படிங்கிறது தேவதூதன் சொல்ற மாதிரியும், ரெண்டாவது லைன் அப்படிங்கிறது ருரு அதுக்கு பதில் சொல்ற மாதிரியுமாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால முதல் லைன் அர்த்தத்தை முதல்ல பார்த்துட்டு வேணும் ரெண்டாவது லைனை நம்ம பார்க்கறதுக்கு. கிம் ரோதிஷி சுதுர்புத்தே கா பிரீதிஹி தே அனயா சஹ. புத்தி கெட்டவனே, என்னத்துக்காக்கும் இப்படி அழறாய்? உனக்கு இவகிட்ட என்னத்துக்காக்கும் இந்த அளவுக்கு ஒரு ஆசக்தி உண்டாயி வந்திருக்கு. அதுக்கு ருரு பதில் சொல்றதாக்கும் ரெண்டாவது லைனு. தேவதூதனதான்யாம் வை வரிஷ்யாம்யஹமங்கனாம். தேவதூதா ந ச அன்யாம் வை வரிஷ்யாமி அஹம் அங்கனாம். ஹே தேவதூதா, நான் இவளை தவிர வேற யாரையுமே திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. എന്നിട്ട് ருரு சொல்றார் 30வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ருரு சொல்ற மாதிரியும், ரெண்டாவது லைன் ராஜா அங்க வர்ணனை பண்ற மாதிரியுமாக்கும் சொல்லப்படுறது. அப்போ முதல் லைன் அப்படிங்கிறது யதி ஜீவேன்ன ஜீவேத்வா மர்த்தவ்யம் சாதுநாமயா. யதி ஜீவேத் ந ஜீவேத் வா மர்த்தவ்யம் ச அதுநாமயா. இவள் வாழறா அப்படின்னா, அதே மாதிரி வாழலை அப்படின்னாலும் நான் உடனே மரிச்சு போயிடுவேன். இறந்து போன இவள் வாழறானாலும் வாழலை அப்படின்னாலும், இனி இவளால வாழ முடியாது அப்படின்னாலும் நான் இறந்து போகத்தான் போறேன் அப்படின்னு ருரு சொல்றார். എന്നിട്ട് ராஜா இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். விதித்வேதி ஹடம் தஸ்ய தேவதூதோ முதான்விதா. விதி இதி விதி உக்த்வா இதி ஹடம் தஸ்ய தேவதூதஹ முதான்விதஹ. ருரு இப்படி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப குஷியானார் தேவதூதன் அப்படின்னு ராஜா இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். എന്നിട്ട് 31வது ஸ்லோகத்தை ராஜா சொல்ற மாதிரியே இங்க சொல்லப்படுறது. உவாஜவஜனம் தத்யம் தஸ் சத்யம் சாதி மனோஹரம் உபாயம் ஸ்ருணு விப்ரேந்திரா விஹிதம் யத் சுரை புரா. உவாஜவஜனம் தத்யம் சத்யம் ச அதிமனோஹரம் உபாயம் ஸ்ருணு விப்ரேந்திரா விஹிதம் யத் சுரைஹி புரா. சத்தியவும் மதுரவுமாயிருக்கிற விதத்துல இப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த தேவதூதன் சொல்றார், பிராமண உத்தமா, இதுக்கு ஒரு உபாயம் இருக்கு, கேட்டுக்கோ. பண்டு காலத்துல தேவர்கள் സ്വീകരിച്ച ஒரு மார்க்கமாக்கும் நான் இப்போ உனக்கு சொல்லி தர போறேன். அதை நன்னா கேட்டுக்கோ, എന്നിട്ട് அதுபடி செஞ்சுக்கோ, உனக்கு உன்னோடு அந்த பிரியமானவளை திரும்ப கிடைக்கும் அப்படின்னு. എന്നിട്ട് 32வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல ராஜா ருரு என்னவாக்கும் சொன்னது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றார். ஆயுஷோர்த பிரதானேன ஜீவயாசு பிரமத்வராம். ஆயுஷோஹோ அர்த்த பிரதானேன ஜீவயா ஆஷு பிரமத்வராம். ஆயுஷோடு பகுதியை கொடுத்துட்டு பிரமத்வரைய வாழவை அப்படின்னு தேவதூதன் சொன்னதாயிட்டு இங்க ராஜா சொல்றார். அதுக்கு ருரு என்னவாக்கும் சொன்னார் அப்படிங்கறத ருரு சொல்ற மாதிரியே இங்க சொல்லப்படுறது. ஆயுஷோர்தம் பிரயச்சாமி கன்யாயை நாத்ர சம்சயா. ஆயுஷோஹோ அர்த்தம் பிரயச்சாமி கன்யாயை ந அத்ர சம்சயஹ. என்னோட ஆயுஷோடு பாதிய நான் இவளுக்கு கொடுக்கிறேன், அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பிரமதுரை கிட்ட வச்சிருக்கிற பிரேமையினால ருரு தேவதூதன் கிட்ட சொன்னதாயிட்டு இங்க சொல்லப்படுறது. എന്നിട്ട് மறுபடியும் ருரு
அந்த தேவதூதன் கிட்ட சொல்லத்தான் செஞ்சுட்டு இருக்கார். அதை என்னவாக்கும் அப்படிங்கிறதாக்கும். 33வது ஸ்லோகம். ஆத்ய பிரத்யாவிருத பிராணா ப்ரோத்திஷ்டது மம பிரியா விஸ்வாவசுஸ்ததா தத்ர விமானேன சமாகதா. அத்ய பிரத்யாவிருத பிராணா ப்ரோத்திஷ்டது மம பிரியா விஸ்வாவசுஹு ததா தத்ர விமானேன சமாகதா. என்னோடு பிரியமானவள் இப்போ உடனடியா உயிர் வந்து எழுந்திருக்கட்டும். அப்போது அங்க அது சொன்ன உடனே அங்க விஸ்வாவசு விமானத்துல வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 34. ஞாத்வா புத்ரீம் மிருதாம் சாஷு சொர்கலோகாத் பிரமத்வராம் ததோ கந்தர்வராஜஸ்ச தேவதூதஸ்ச சத்தமா. ஞாத்வா புத்ரீம் மிருதாம் ச ஆஷு சொர்கலோகாத் பிரமத்வராம் ததஹ கந்தர்வராஜஹ ச தேவதூதஹ ச சத்தமஹ. பிரமத்வரை இறந்து போனதை தெரிஞ்சிட்டாக்கும். விஸ்வாவசு சொர்க்கத்திலிருந்து வந்தது. உடனடியாயிட்டு அந்த கந்தர்வ ராஜாவும் உத்தமனான அந்த தேவதூதனும் என்ன பண்ணினா அப்படிங்கிறதாக்கும் அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகம் 35. தர்மராஜமுபேத்யேதம் வஜனம் பிரத்யபாஷதாம் தர்மராஜருரோபத்னே சுதா விஸ்வாவசோஸ்ததா. தர்மராஜம் உபேதி இதம் வதனம் பிரத்யபாஷதாம் தர்மராஜருரோஹோ பத்னி சுதா விஸ்வாவசோஹோ ததா. தர்மராஜாவ கிட்ட போயிட்டு இப்படி சொல்றார் விஸ்வாவசு, ஹே தர்மராஜா, அப்படின்னு கூப்பிட்டு அந்த கந்தர்வ ராஜாவும் உத்தமனான தேவதூதனுமா அங்க போறா. എന്നിട്ട് தர்மராஜா கிட்ட சொல்றா, விஸ்வாவசுவோடு புத்திரியும் ருருவோடு பத்னியுமான பிரமத்வரை. ஸ்லோகம் 36. சுதா பிரமத்வரா கன்யா தஷ்டா சர்ப்பேன சாதுனா சாருரோராயுஷோர்தேன மர்த்துகாமஸ்ய சூரியஜா. பிரமத்வரை அப்படிங்கிற கன்யகை இப்போ பாம்பு கடிச்சிட்டு இறந்து போனா. ஹே தர்மராஜாவே, நான் என்னோட மனைவி இல்லாம வாழ மாட்டேன் அப்படின்னு உயிரை போக்குறதுக்கு ஆசைப்பட்ட அந்த ருருவோடு பாதி ஆயுசால. ஸ்லோகம் 37. சமுத்திஷ்டது தன்வங்கி விரதச்சர்யா பிரபாவத. சம் உத்திஷ்டது தன்வங்கி விரதச்சர்யா பிரபாவதஹ. அவனோடு அந்த ருருவோடு விரதச்சர்யா பிரபாவத்தால பிரமத்வரை அப்படிங்கிற அவனோட மனைவி உயிரோடு கூட்டிட்டு வரட்டும் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு தர்மதேவன் சொல்றார் அப்படிங்கிறதுனால தர்ம உவாஜா அப்படிங்கிறது 37வது ஸ்லோகத்துல 2வது லைன். விஸ்வாவசு சுதாம் கன்யாம் தேவதூதயதீச்சசே. விஸ்வாவசு சுதாம் கன்யாம் தேவதூத எது இச்சசி. தேவதூதா, இந்த கன்யகை வாழணும் அப்படிங்கிற உன்னோட ஆக்ரகத்தை நான் நடத்தி தரேன். அதனால 38வது ஸ்லோகம் தர்மதேவன் சொல்ற மாதிரி முதல் லைன் சொல்லப்படுறது. உத்திஷ்டத்வாயுஷோர்தேன ருரும் கத்வா த்வமர்ப்பயா. உத்திஷ்டது
ആയുഷോ അർദ്ധേന ഉത്തിഷ്ഠത് തു ആയുഷഃ അർദ്ധേന രുരും ഗത്വാ തു അർപ്പയ. ருருவோடு பகுதி ஆயுசால விஸ்வாவசுவோடு புத்திரியான அந்த கன்யகை ஜீவன் இருக்கிறவளாயிட்டு உயர்ந்து எழுந்திருக்கட்டும். அவளை வாழ வச்சுட்டு அவளை ருருவுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தர்மதேவன் சொல்றார். എന്നിട്ട് அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத ராஜா எக்ஸ்பிளைன் பண்றார். ஏவமுக்தஸ்ததோ கத்வா ஜீவயித்வா பிரமத்வராம். ஏவம் உக்தஹா ததஹா கத்வா ஜீவயித்வா பிரமத்வராம். இப்படி சொன்னதை கேட்ட தூதன், அந்த தேவதூதன் போயிட்டு அவளுக்கு ஜீவனை கொடுத்தார். എന്നിട്ട് என்னாச்சு அப்படிங்கிறது 39வது ஸ்லோகம். 39வது ஸ்லோகத்துல ருரோ சமர்ப்பயாமாச தேவதூதஸ்வரான்விதா தத சுபேஷ்ணி விதினா ருருணாபிவிவாஹிதா. ருரோஹோ சமர்ப்பயாமாச தேவதூதஹ த்வரான்விதா ததஹ சுபே அஹ்னி விதினா ருருணா அபி விவாஹிதா. அவளுக்கு உயிரை கொடுத்துட்டு உடனடியா ருருவுக்கு கொடுத்தா. அதுக்கப்புறமா சுபமான ஒரு நாளுல ருரு அவளை விதிபூர்வம் திருமணம் பண்ணிட்டார் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்கிறதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 40. இத்தம் வோபாய யோகேன மிருதாப்யூஜீவிதா ததா உபாயஸ்து பிரகர்த்தவ்ய சர்வதா சாஸ்திர சம்மதா. இத்தம் वो उपाय योगेन मृदा अभि पुनर्जीविता तदा उपायः तु प्रकर्तव्यः सर्वदा சாஸ்திரசம்மதः. அப்போது இப்படி உபாய யோகத்தால இறந்து போனவளும் புனர்ஜீவிச்சா அதனால ஏது விதத்திலையும் சாஸ்திர சம்மதமான உபாயம் அவசியம் സ്വീകരിக்க வேண்டியதுதான். ശ്ലോകം 41. മണിമന്ത്രൗഷധീഭിശ്ച വിധിവത് പ്രാണരക്ഷണേ ഇത്യുക്ത്വാ സജീവാൻ രാജാ കൽപ്പയിത്വാ സുരക്ഷകാൻ. മണി മന്ത്ര ഔഷധീഭിഃ ച വിധിവത് പ്രാണരക്ഷണേ ഇതി ഉക്ത്വാ സജീവാൻ രാജാ കൽപ്പയിത്വാ സുരക്ഷകാൻ. പ്രാണരക്ഷയ്ക്കായിട്ട് മണി മന്ത്രം ஔஷதம் இப்படியெல்லாம் விதி அனுசரிச்சு ஸ்வீகரிக்கலாம் அப்படின்னு மந்திரிகள் கிட்ட சொல்லிட்டு ராஜாவோடு காவலுக்காயிட்டு காவல் படர்களை ராஜா நியோகிச்சார் அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். பரீட்சித்து மகாராஜா சொல்றதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 42. காரயித்வாத பிராசாதம் சப்த பூமிகமுத்தமம் ஆரோருஹோத்தராசூனு சஜீவை சஹ தச்சனம். காரயித்வா அத பிராசாதம் சப்த பூமிகம் உத்தமம் ஆரோருஹோ உத்தராசூனு ஆரோருஹோ உத்தராசூனுஹு சஜீவைஹி சஹ தட்சணம். 7 நிலைகள் இருக்கிற உத்தமமான ஒரு மாளிகை உண்டாக்கிட்டு உத்தராபுத்திரனான பரீட்சித்து மந்திரிகளோடு கூடிட்டு அதிவேகமா அதுக்குள்ள வசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். ஸ்லோகம் 43. மணிமந்திரதராசூராஸ்தாபிதாஸ்தத்ர ரட்சணே பிரேஷயாமாஸ பூபாலோ முனிம் கௌரமுகம் ததா.
मणिमन्त्रधराः शूराः स्थापिताः तत्र रक्षणे പ്രേഷയാമാസ ഭൂപാലഹ മുനിം ഗൗരമുഖം തതഃ. പാതുകാപ്പുക്കായിട്ട് മണി മന്ത്ര ഉപാധികളെല്ലാം அதெல்லாம் தெரியறவாள விட்டு செய்யறதுக்கு அங்க ஏற்பாடு பண்ணினார். அதுக்கப்புறமா கௌரமுகன் அப்படிங்கிற முனிய மகாராஜா சொல்லிவிட்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 44. பிரசாதார்த்தம் சேவகஸ்ய க்ஷமஸ்வேதி புனः புனः பிராமணான் சித்தமந்திரஜ்ஞான் ரட்சணார்த்தமிதஸ்ததா. பிரசாதார்த்தம் சேவகஸ்ய க்ஷமஸ்வ இதி புனः புனः பிராமணான் சித்தமந்திரஜ்ஞான் ரட்சணார்த்தமிதஹ ததஹ. சேவகனோடு தவறுகளை பொறுக்கணுமே அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு பாதுகாப்புக்காயிட்டு அங்க இருக்கிற பிராமணர்கள்கிட்டையும் அதே மாதிரி மந்திரங்கள் ஜபிக்கிறவா கிட்டையும் அவளுக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு வேண்டிட்டாக்கு முனிய சொல்லிவிட்டது. ராஜா செஞ்ச தெற்றுக்குற்றங்களெல்லாம் பொறுக்கணுமே பொறுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் பிரார்த்திக்கிறார். அதே மாதிரி அங்க இருக்கிற பிராமணாலும் அதே மாதிரி மந்திரம் சொல்ற வேத பண்டிதர்களும் எல்லாம் ராஜாவுக்கு இருக்கிற தோஷத்தை நகர்த்துறதுக்காயிட்டு அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறவாளுக்கு தேவையான உபச்சாரங்களை செய்யறதுக்காக ராஜா கௌரமுகன் அப்படிங்கிற மந்திரி முனிய அனுப்பிவிட்டது. ஸ்லோகம் 45. மந்திரி புத்திர ஸ்திதஸ்தத்ர ஸ்தாபயாமாஸ தந்தினா ந கஷ்சித் ஆருஹேத் தத்ர பிராசாதே சாதிரட்சிதே. மந்திரி புத்திரஹ ஸ்திதஹ தத்ர ஸ்தாபயாமாஸ தந்தினஹ ந கஷ்சித் ஆருஹேத் தத்ர பிராசாதே ச அதிரட்சிதே. மந்திரி புத்திரன் அங்க காவலுக்காயிட்டு நின்னார். அதே மாதிரி ஆனைகளையும் அங்க நிப்பாட்டினா. ரொம்ப ரொம்ப சேஃப்டியான அந்த மாளிகைக்கு ஆரும் போகக்கூடாது அப்படின்னு கம்பல்சரி ஆயிட்டு எல்லாரும் காவல் நின்னா. ஸ்லோகம் 46. வாதோ வினகரேத் தத்ர பிரவேசே வினிவார்யதே பக்ஷ்ய போஜ்யாதிகம் ராஜா தத்ரஸ்தஸ்ச சகாரசா. வாதஹ அபி ந சரேத் தத்ர பிரவேசே வினிவார்யதே பக்ஷ்ய போஜ்ய ஆதிகம் ராஜா தத்ரஸ்தஹ ச சகார ச. தத்ரஸ்தஹ ச சகார சஹ. காத்து கூடியும் அதுக்குள்ள கிடக்காது. அந்த அளவுக்கு அந்த கதவு ரொம்ப சேஃப்டியா அடைச்சு வச்சிருக்கு. மாளிகையிலேயே ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கான சாப்பாடெல்லாம் அங்க ரெடி பண்ணினா. ஸ்லோகம் 47. ஸ்நான சந்தியாதிகம் கர்ம தத்ரைவ வினிவர்த்யஜ ராஜகார்யாணி சர்வாணி தத்ரஸ்தச்சாகரோன்யவா. ஸ்நான சந்தியா ஆதிகம் கர்ம தத்ர ஏவ வினிவர்த்யஜ ராஜகார்யாணி சர்வாணி தத்ரஸ்தஹ ச அகரோன் நிருபஹ. ஸ்நானம் சந்தியாவந்தனம் இதெல்லாம் அங்க நடத்தினார் ராஜா அதுக்குள்ளேயே. அதே மாதிரி ராஜா அந்த ராஜ்யத்தை பரிபாலனமும் அதுக்குள்ளேயே உட்காந்து பண்ணினார். என்னெல்லாம் ஏதாக்கம் செய்யணும் அப்படின்னு எல்லாருக்கான இன்ஸ்ட்ரக்ஷனையும் ராஜா அந்த மாளிகைக்குள்ளேயே உட்காந்து செஞ்சார். வெளியிலேயே வரல அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 48. மந்திரிபி சஹ சம்மந்திரிய கணயன் திவசானபி கஷ்சிச்ச கஷ்யபோ நாம பிராமணோ மந்திரி சத்தமா. மந்திரிபிஹி சஹ சம்மந்திரிய கணயன் திவசானபி கஷ்சித் ச கஷ்யபோ நாம பிராமணஹ
മന്ത്രി സത്തമഹ மந்திரிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுண்டு ദിവസங்களை எண்ணிண்டு காலம் கழிச்சார் ராஜா கஷ்யபன் அப்படின்னு பேர் இருக்கிற வேத பண்டிதர்களில முக்கியனான ஒரு பிராமணன். 49வது ஸ்லோகம். சுஸ்ராவஜ ததா சாபம் பிராப்தம் ராஜ்ஞா மகாத்மனா சதனார்த்தி த்விஜ ஸ்ரேஷ்டா கஷ்யப சமசிந்தயத். சுஸ்ராவ ச ததா சாபம் பிராப்தம் ராஜ்ஞா மகாத்மனா சதனார்த்தி த்விஜ ஸ்ரேஷ்டா கஷ்யப സമചിന്തയത്. മഹാരാജാവ് ഒരു മുനി കുമാരൻ ശപിച്ചതായിട്ട് കേൾവിപ്പെട്ടിട്ട് அந்த காஷ்யபன் அப்படிங்கிற பிராமணன் வேத பண்டிதன் இப்படி யோசனை பண்ணினார். அவருக்கு கொஞ்சம் பணமும் தேவைப்பட்டது, அதனால இப்படி யோசனை பண்ணினார் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. சதனார்த்தி அப்படின்னு. ஸ்லோகம் 50. व्रजामि तत्र यस्त्रास्ते शप्तो राजा द्विजेनः इति कृत्वा मदिं विप्र स्वगृहान् निःसृतपदे. व्रजामि तत्र यत्राः ते शप्तः राजा द्विजेनः इति कृत्वा मदिं विप्रः स्वगृहान् निःसृतः पदि. சாபம் கிடைச்ச ராஜா இருக்கிற இடத்துக்கு போலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அவரோடு சொந்தம் வீட்டிலேருந்து இறங்கி வழியில வந்து சேர்ந்தார். நடந்து போறதுக்கு வேண்டிட்டு ரோட்ல இறங்கி நடந்தார் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 51. கஷ்யபோ மந்திரவித் வித்வான் தனார்த்தி முனிசத்தமா. கஷ்யபः மந்திரவித் வித்வான் தனார்த்தி முனிசத்தமः. மந்திரங்கள் எல்லாம் சொல்றதுல ரொம்ப ரொம்ப பண்டிட்டான இந்த கஷ்யபன், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பண்டிதனா இருக்கார். அதே மாதிரி முனிகளில உத்தமனான முனியுமாவும் இந்த கஷ்யபன் இருக்கார். அதே மாதிரி அவருக்கு பணம் அப்படிங்கிறது தேவையாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிண்டு திதிய ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம் முடிவடைகிறது.